எனக்கு தெரிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து போறது, குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து சமைச்சு சாப்பிட போறது அதிசயத்துல ஒன்று எப்பயா ஒரு தான் நடக்கும். அதுதான் இன்றைக்கு நமக்கு நடக்கப்போ. வெள்ளிக்கிழமை நாத்து வேற ஜிம்மாக்கு பிறகு போயிட்டு வரையல, அதாவது வீட்டிலேயே சமைச்செடுத்துட்டு கடல்ல இருக்கிற கரைக்கு போறதான் பிளான். ஜிம்மாக்கு பிறகு குடும்பம் எல்லாம் சேர்ந்து கடையில் எடுத்து சாப்பிட்டாலே அவ்வளவு சந்தோஷம். இது தகப்பனார கைப்பக்குவமே, ருசிக்கெல்லாம் எந்த குறையும் மேரிக்காது, ஒரே கலகலப்பு தான் போங்க. கொண்டு போக்குல செஞ்ச சாப்பாடுல சீரழிய கூடாதுன்னு சொல்லி துணியால செதுக்கி வச்சிருக்காங்க. அதெல்லாம் எடுத்துட்டு பீச்சுக்கு போய் பார்த்தா ஒரு சனமெல்லாம் பீச்சில் கிடக்கோலை பாருங்க, இடமில்லை இருக்கிறதுக்கு. சாப்பிட வந்துட்டோம், இடமில்லை, கவலையாயிடுச்சு. ஒரு வழியா வெயில் குறையிருக்கிற இடத்தொண்ட பார்த்து எங்களுக்கான இருக்கை எல்லாம் விரிச்சு நாங்க சாப்பாடுலாம் தயார் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். சாப்பாடுற ருசியை பத்தி கேட்டீங்கன்னா ருசியாலே உங்களுக்கு அந்த அளவுக்கு பசி எழுமும். தகப்பனார சமையல்னாலே தாறுமாறு. மாலை நேரத்துல சிறப்பா சின்ன பிள்ளை எல்லாம் கடல்ல ஓட்டு கழுவி எடுத்து போட்டு கடல்ல இரவு நேரத்துல இருட்டறிக்கின்னு சொல்லி மாமிர விட்ட மங்களகரமா வந்துட்டோம். குடும்பத்தோட குதூகலமா இருந்து இரவு சாப்பாடு திண்டு போட்டு அவங்க எல்லாம் தேயில உடிக்க நான் மட்டும் எலுமிச்சமானத்தை ஏராளமா வாக்கியுள்ள இறக்கிட்டே இருந்தேன். ஏனோ தெரியா நெல் அருந்திக்கு அவங்களே ஆத்தாம மொத்தமா தந்துட்டாங்க. நீ குடிச்சு முடிச்சிருன்னு சொல்லி